பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக் தான் பார்க்க போகிறோங்க. 2 டயர் கேக்குங்க. ரொம்ப வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். 15 டேஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டில் மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பும் வந்து கோயில் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இது ரெண்டுமே இருந்ததுனால ஒழுங்காக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. முன்னாடியே எடுத்த வீடியோ தான், ஆனால் வந்து இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபங்க்ஷன் போகணும் இல்லைங்க, அந்த கிளிப்பிங்ஸும் அதுக்கப்புறம் ட்ரிப்பு போன கிளிப்பிங்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி காலையில் நடக்கிறதுங்க. மங்களஸ்தானம் சொல்லுவோம் நாங்கள். இது வந்து காலையில் நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சடங்கு வந்து செய்வாங்க. இதை முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடந்தது. வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து ரிசப்ஷனுங்க. வெடிகாலம் 4:30 பார்த்தீங்கன்னா காலையில் முகூர்த்தம். எங்கள் இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா வெட்டிங்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து முகூர்த்தம் வந்து வைப்பாங்க. முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு வந்து அங்கேருந்து கிளம்புனாங்க. பஸ் தான் வந்து இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. மறுநாள் ஒரு நாள் தான் வந்து ஃப்ரைடே கேப் இருந்ததுங்க. ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே அஷா கார்டனில் வச்சுருந்தாங்க சென்னையில். சாட்டர்டே அன்றைக்கி வந்து எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தோம். அது முடிச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா சண்டே நாங்கள் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்து கோயில் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் வந்தாங்க. அதோட நான் எங்கள் தங்கச்சி பையன் எல்லாமே வந்து சேர்ந்து போனோம். ரொம்ப நாளாக வந்து திருச்செந்தூர் ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி போனேங்க திருச்செந்தூர். இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அதனால் அவங்களோட ஜாயின் ஆகி நாங்களும் வந்து போனோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி போனோம், அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி வந்து ஒரு சில கோயிலுக்கு மட்டும் போகணுங்க. அதோட கிளிப்பிங்ஸும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2 kgயில் வெனிலா ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 kg மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை டபுளாக கூட சேர்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெஷர்மெண்ட் கொடுக்குறேங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். வெனிலா ஸ்பாஞ்ச் 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து 4 வேணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்குங்க. மைதா பார்த்தீங்கன்னா 150 கிராம் வேணும். சுகர் பார்த்தீங்கன்னா 170 கிராம். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் வேணும். அதுக்கப்புறம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா 50 ml வேணும். வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வேணும். இதுதாங்க தேவையான பொருள். முதல்ல வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்கு வந்து எத்தனை செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பவுலில் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அப்படியே சேர்க்கணுமா இல்லைனா பவுடர் பண்ணி சேர்க்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் இஷ்டங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்னா நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே தான் வந்து சேர்த்து செய்ய சொன்னாங்க. நாட்டு சர்க்கரையை வந்து அரைச்சி சேர்த்துருவாங்க, ஏன்னா அது கரையை வந்து லேட் ஆகும். இந்த சுகர் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 4 இல்லைனா 5 பேட்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் வந்து கிறிஸ்டலாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து கரைஞ்சிருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி பிளெண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பிளெண்டர் இனி தேவைப்படாதுன்னும் போது லோ ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து பவுலில் ஆட் ஆகிடும். இப்போது மாவு பொருளை சேர்த்துடலாம். கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் ஒரு 2-3 பேட்சாக வந்து மாவு சேர்த்து இந்த மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டாம். இந்த மைதா மாவுலேயே வந்து நான் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு சளிச்சு தான் வந்து சேர்த்துட்ருக்கேன். எப்போவுமே மாவு பொருள் வந்து சளிச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்குங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் வந்து சளிச்சு சேர்க்கறது. கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு வெயிட் ஆகிடும். கேக் வந்து அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வராது. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நான் டீ கேக் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேங்க, அதோட லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெனிலா ஸ்பாஞ்சுக்கு வந்து நீங்கள் டீ கேக்கும் வந்து செஞ்சு நீங்கள் ஐசிங் பண்ணலாம். அதுவும் வந்து டேஸ்ட் இதை விட சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இந்த கேக் சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஊற்றும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. 2 6 இன்ச் மோல்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா 4 இன்ச் மோல்டுக்கு வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே மோல்டில் ஊற்றி கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் மெஷர் பண்ணி ஊற்றிட்டுருக்கேங்க. 330லேருந்து 340 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஊற்றிட்டுருக்கேன். சின்ன மோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 220 தான் வந்து நான் சேர்த்தேன். பேட்டர் வந்து ஒன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு டூத்பிக் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணி, முன்னாடி வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சுங்க. அவன் 180 டிகிரியில் 10 நிமிஷமாக வந்து ப்ரீஹீட்டில் தான் இருக்குது. பேட்டர் வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சாச்சு. இதை வந்து நமக்கு பேக் ஆகிறதுக்கு அன்றைக்கி டைமிங் பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் ஆச்சுங்க. நான் வந்து 50 நிமிஷம் செட் பண்ணியிருந்தேன். கேக்கை வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் திரும்ப வரணுங்க, பவுன்ஸ் ஆகணும். இது வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்கு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து ஐசிங் பண்ணிடலாம். கேக்கை வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. ஒரு லேயர் மட்டும் கடைசி லேயர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. ஆனால் பரவாயில்ல, அது ஐசிங்கில் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். கேக் வந்து ஒவ்வொரு லேயரை வச்சு நாம் வந்து ஐசிங் பண்ணிடலாங்க. கேக் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. ரொம்ப சேர்த்தாலும் வந்து கேக் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் தண்ணி அப்படியே லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கணும். என் பையனுக்காக தாங்க இந்த பர்த்டே கேக்கை வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவனை கேட்கும்போது என்ன உனக்கு ஃப்ளேவர் வேணும்னா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் செஞ்சிடலான்னு சொல்லி நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் வந்து கேக் செஞ்சிட்ருக்கேன். விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கேக்கில் சேர்க்கணும். ஒவ்வொரு லேயருக்கும் சுகர் சிரப்பு, ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் சேர்க்கணும். நம்ம கேக் வந்து இந்த மாதிரி ஐசிங் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் ஏர் பபுள் வந்துடுங்க க்ரீமில். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்தால் கொஞ்சமாக வந்து சுகர் சிரப்பு ஒரு ட்ராப் இல்லைனா 2 ட்ராப் அந்த விப்பிங் க்ரீமில் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் ஸ்பீடாக பீட் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம க்ரீம் சேர்த்து இந்த மாதிரி ஐசிங் பண்ணும்போது ஏர் பபுள் வந்து வராதுங்க. அது ஒரு சின்ன டிப்பு தான் அது கேக் செய்யும்போது. இதை வந்து க்ரம் கோட் முடிச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செகண்ட் டயர் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 லேயர் கேக்குங்க. ஒரு லேயர் கேக்கை வந்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் அந்த நான் 3 லேயர் கேக்கு தான் வச்சு நான் ஐசிங் பண்ணேன். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரியே சேர்த்துக்கலாங்க. அதுவும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கேக்கையும் வந்து 4ஆக கட் பண்ணி 3 மட்டும் தான் நான் சேர்க்குறேன், 1 சேர்க்கலைங்க. ஃபஸ்ட் லேயருக்கு கொஞ்சமாக சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம். இதே மாதிரி 3 லேயரும் வச்சு சேர்த்துடலாம். விப்பிங் க்ரீம் நல்லா வந்து ஸ்டிஃபாக பீட் பண்ணணுங்க. விப்பிங் க்ரீம் எப்போவுமே வந்து நாம் விப்பிங் க்ரீம் எடுத்து பவுலில் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நல்லா கூலிங்காக இருக்கும்போது பீட் பண்ணணும். அதே மாதிரி விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது கிறிஸ்டல் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஐசிங் பண்ணும்போது வராது. அதனால் கிறிஸ்டல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கூலிங்காக இருக்கணும். இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ண விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நாம் க்ரம் கோட் முடிச்ச கேக்கை கொண்டு வந்து மறுபடியும் வந்து ஐசிங் பண்ணிடலாம். இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா 2 கலர் வந்து சேர்க்குறேங்க. கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீமில் பாதியாக எடுத்துகிட்டு பர்பிள் கலர் சேர்த்துருக்கேன். இன்னொரு ஆஃப் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஐசிங் பேக்கில் சேர்த்துறேங்க. நாசில் எதுவுமே இல்லை, சின்னதாக கட் பண்ணால் போதும். இப்போது சுற்றி வந்து 2 கலருமே சேர்த்துடலாம். இந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செகண்டாக பண்ண கேக்கை கொண்டு வந்து அதுக்கும் வந்து ஐசிங் பண்ணிடலாங்க. அதே தான் கீழே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், மேலே வந்து ஒயிட் கலர்.
செகண்ட் டயரை வந்து மேலே செட் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வைக்கணும். நான் வந்து கிளாஸில் ஒரு வாட்டி பண்ணேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக க்ராஸாக இருக்க மாதிரி இருந்தது. மறுபடியும் வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீமும் வந்து அங்கே விலகி இருந்ததுங்க. கொஞ்சமாக மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ஃப்ளவர் நாசில் போட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். பசங்க கேக் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. சிம்பிளாக மேலே வந்து கேக் டாப்பர் வச்சுட்டு அந்த கோல்டன் பால்ஸ் மட்டும் வச்சுட்டேன். இந்த கேக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.